செந்தூர் கடற்கரையில் நந்தா விளக்கில் உயர் சிந்தாமணிக்கு நிகரானவன். வளர் கந்தா குஹா கௌரி மைந்தா எனக் கனிந்தால் வந்தாளுவான் வடிவேலவன். சண்முகப் பெருமானுக்கும் சூரனுக்கும் பெருத்ததொரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை ஆயுதங்களை எய்தும் இந்த சூரனை சம்ஹாரம் செய்ய முடியாமல் திணறுகின்றான் முருகப்பெருமான். காரணம், சக்தியும் சிவமும் இணைந்த நிலையில்தான் அவன் உயிர் போக வேண்டும் என்று அவனுடைய தலையிலே எழுதிய பிரம்மனுடைய எழுத்து. இந்த நேரத்திலே தாயை நினைப்பான் முருகப்பெருமான். அம்மையே, எத்தனை அஸ்திரங்கள் எய்தும் இந்த சூரனை வதம் செய்ய முடியவில்லையே என்று வேண்டுவான். பராசக்தி அவன் முன்னே தோன்றுவாள். நானும் நீயும் சிவனும் இணைந்துதானடா இவனை கொல்ல வேண்டும் என்று கூறி, இடப்பாகம் உள்ளவள் முழுப்பாகத்தானே நினைத்து தன்னைத்தானே ஒரு வேலாக மாற்றினாள். என்னையே எடுத்து அவன் மீது எய்துவிடு என்றாள். முருகப்பெருமான் திருக்கரம் பட்ட காரணத்தினாலே அவனுடைய அம்சமும் சேர்ந்து அந்த வேல் சென்றவுடனே சூரன் சமஹரிக்கப்படுகிறான். அதனால் வேலை ஒருவர்கள் பூஜித்தால் முருகப்பெருமானையும் சிவனையும் அம்பிகையும் மூவரையும் இணைந்து பூஜை செய்த பலன் கிடைக்கும் என்று கந்த புராண வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றன. சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு பேருதவியாக இருந்த தாயை நினைத்து வணங்கினான். வணங்கியவன் பாடுவான். முதலிலே அண்ணனை நினைத்தான். ஆக்கும் தொழில் ஐந்தல நாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை கார்க்கும் கணநாயக வாரணமே என்று அண்ணனை பணிந்தார். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் நிலையின் நெல் அவன் பொருகும் பிழையன் பேசத்தகுமோ? எல்லாரும் பாடுவோமா? ஆக்கும் தொழில் ஐந்தரன் நாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் நிலையன் நிலவம் பெருகும் பிழையேன் பேச தகுமோ? பற்றும் வயிற படைவாள் வயிற பகைவர்க்கே மனாக எடுத்தவளே பற்றாத அருட்டுணையே வருவாய். மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. மூலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம். நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றளியே நின்றே அருள்வாய். வாலை குமரி வருவாய் வருவாய். மாதா ஜய ஓம் லலிதாம்பிகை. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. மாதா முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னில் அருளும் முதல்வி சரணம். வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசியே சரணம். கத்தேறிய நான் தனயன் தாய் நீ சாகாதவரம் தரவே வருவாய். மத்தேருததி இணை வாழ்வடையே. மாதா ஜய மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை
சிந்தை நிறம் பவளம் பொழிபாரோர் தெம்பொழிலாம் செய்தவள் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் எண்ணம் நிகழ்ந்தாள் மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே பூண கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமை தவளே நாடி திரு நாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா மரகதவடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் ஸ்ருதிகதிலயனே இசையே சரணம் அரகர அடியவர் குழுவ அவர் அருள் பெற அருளமுதே சரணம் வரணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெயாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே பூமேவிய நான் புரியும் செயல்கள் ஒன்றாது பயல் குன்றாவரமும் தீரேடினும் ஜய சக்தியன கடமாய் அடியே மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் தருவாய் மாமேருவிலே வளர் கோகிலமே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே ரஞ்சனி நந்தினி அங்கணி பதும ராக விகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரிணி வாணி சம்பவி சந்திரகலாதரி ராணி அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்த ஸ்வரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுள மேரு சிங்க நிவாசினி மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே வலையொத்த வினை கலையொத்த மனம் மருள பறையாரொலியொத்த விதால் நிலைய செழியே முடிய தருமோ நிகழம் துகளாக வரம் தருவாய் அலைவற்ற செய்வற்று அனுபூதி பெறும் அடியார் முடிவாள் வைடூரியமே மலைய துவசல் மகளே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதா இசைவாய் லலித நவரத்தின மாலை நவிழ்ந்திடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே
மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய் பராசக்தி தேவிக்கு. முருகப்பெருமான் இந்த அழகிய தமிழிலே தன் அன்னையை நினைந்து பாடினார். பிறகு அகத்தியருக்கு இவன் தரிசனம் கொடுக்குங்கால் அகத்திய மாமுனிவருக்கு இவன் உபதேசம் செய்கின்றான் இந்த தேவி நவரத்தன மாலையை. பிறகு அகத்தியர் பூவுலகு வந்தவுடன் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று திருவுளங்கொண்டு பூவுலகிலே உள்ளவர்களுக்கு இதை உபதேசம் செய்தார். அப்படி வந்ததுதான் இந்த தேவி நவரத்தின மாலை. அழகிய பாக்கள், ஆழமான கருத்துக்கள். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ளவனுக்கெல்லாம் ஒரு சவால் விடுறான் முருகப்பெருமான் அகத்தியர் மூலமாக. படிப்பது உள்ளத்திலே தெளிவு வருவதற்குத்தான் படிக்க வேண்டும். நிறைய படித்தவன் அதிகமாக பதற மாட்டான். நிறை குடம் தழும்பாது, குறை குடம் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும். அரைகுறையாக படித்தவன் தான் ஆஹா ஊஹூ என்பான். நிறைய படித்தவன் ஒன்றுமே தெரியாதது போல் சாந்தமாக இருப்பான். கேட்கின்ற கேள்விகளுக்கு மட்டும் தெரிந்தது போல் பதில் சொல்ல மாட்டான், தெரிந்து கொள்ள வேண்டும் போல் பதில் சொல்லுவான். இதைத்தான் கூறினாள் கற்றும் தெளியார். ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்த மேதாவிகள் உலகத்தில் எத்தனையோ பேர் உளறி, அன்னையே இவ்வளவு கற்றும் இவர்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லையே, கற்றதினால் ஆன பயனென் என்கிறார்கள் மகான்கள். படிச்சதுனால என்ன பயன்? உள்ளத்துல தெளிவு இல்லை. என்ன புத்தகங்கள் படிக்கின்றோம், உலகத்திலே அனுபவங்களினாலே ஏராளவிதமான அனுபவங்களை படித்துக் கொள்ளுகிறோம். எத்தனோ பெரியவர்கள் மகனியர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு செவிமடுத்து இன்புறுகிறோம். இவ்வளவு படித்தும், இவ்வளவு கேட்டும், இவ்வளவு கற்றும், இவ்வளவு தெரிந்தும் உள்ளத்திலே தெளிவு பிறக்கவில்லை என்றால் கற்றதினால் ஆன பயன் ஏன்? கற்றவனுக்கு போற இடமெல்லாம் புகழ் இருக்கும். இந்த புகழிலே மயங்கி விடுவானால் இவன் தெளிவு இவனை விட்டு ஓடிவிடும். புகழிலே மயங்கினால் ஆணவம் வந்துவிடும். ஆணவம் வந்தா அகங்காரம் வந்துவிடும். ஆண்டவனை பார்க்கறதுக்கு வழியே தெரியாது, கேட் இஸ் க்ளோஸ்ட். ஆக புகழில மயங்காதவன் உலகத்துல எவன்தான்? நாம் பூர்ண ஞானி ஒருவன் தான். புகழாசையையும் வெறுத்தவனாம் அவன் துறவி. துரியாதீத ஞானி, பிரம்ம ஞானி. அந்த நிலையை நாம் அடைய வேண்டாமா? இப்படியே எவ்வளவு நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி எழுந்து எழுந்து பிறந்து பிறந்து உடைந்து எவ்வளவு நாள் இந்த பிறப்பிலே மாட்டிக்கொண்டு முழிக்க போகிறோம்? படித்து விட்டா போற ஊர்ல எல்லாம் இவனுக்கு புகழ்ச்சி கிடைக்கிறது. அதான் முதல்லயே சொன்ன அறுவை ஜோக்குன்னு. ஆக கற்றும் தெளியார். எத்தனை கற்றும் இவனுக்கு தெளிவு ஏற்படுவதில்லையடி உலகத்துல மனுஷனுக்கு. அம்மா காடு சரி போனா போறது, கற்றவனை விட்டுவிடு. காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார். ஆஷா பாசங்களிலே வெறுப்பு உண்டாகி மனைவியை துறந்து, வீட்டை துறந்து, மக்களை துறந்து, ஆசைகளை துறந்து பெருந்துறவியாக காட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு அன்னத்தை வெறுத்து, ஆகாரத்தை வெறுத்து, அனைத்தையும் வெறுத்து அம்பிகையே உன்னை நினைத்து தியானம் பண்ணுகின்ற மாமுனிவன் போன்று விளங்குகிறவனாலேயே உன்னை தெரிந்து கொள்ள முடியவில்லையே. படிச்சவனுக்கோ தெளிவில்லை, அதனால அவனுக்கு உன்னை பத்தி தெரியல. உன்னை பத்தி அழகா பேசுறான், மேடையில ஏறி உட்கார்ந்தான பயசிம்மம். சும்மா அப்படியே அந்த சக்தி தத்துவத்தை பொழந்து கட்டுறான், இப்படி அப்படி இழுக்கிறான், ஜனங்களை திணற வைக்கிறான். he confuses everyone with himself. இவ்வளவு பண்றான், ஆனா அவன் உன்னை தெரிஞ்சுக்க முடியலடி. சரி, இதெல்லாம் விட்டு விட்டு மௌனமாக காட்டிலே போய் கண்மூடியாக உட்கார்ந்து கொண்டு தவமியற்றுகின்ற மாமுனிவர்களாலும் உன்னை தெரிந்து கொள்ள முடியுமான்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see you. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் நிலை எண்ணில் இவர்கள் நிலையே இப்படின்னா அவம் பெருகும் புழையேன். உலகத்தை காட்டிலும் உலகத்தை விட பெரிய அளவுக்கு நான் பாவம் பண்ணிருக்கேன்டி. அவம் பெருகும், இந்த உலகத்தை காட்டிலும் பெரிய பாவம் பண்ணிருக்கேன். அவ்வளவு பாவம் பண்ணிருக்கிற என்னால உன்னை எப்படி அடி தெரிந்து கொள்ள முடியும்? நன்றாக படித்தவர்களாலும் தெரிந்து கொள்ள முடியல. காட்டிலே கண்மூடி தவமியற்றியும் மகிழ்ச்சிகள் போன்றவர்களாலும் உன்னை தெரிந்து கொள்ள முடியலன்னா பாவமே உருக்கொண்ட நான் உன்னை எப்படியடி தெரிந்து கொள்ளுவேன் என்று பணிகின்றார். அவன் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ? வாயை திறந்து பேசறதுக்கு கூட யோகியதையிலடி உன்னை பத்தி. அம்மா என்ன இருந்தாலும் நான் மூடன் தான், நான் பாப்பி தான்.
நினைச்சா பாப்பம் பண்றேன், நின்னா பாப்பம் பண்றேன். அம்மா வாயில சைவம் சைவம் சைவம்னு சொல்றேம்மா, வயிற்றுல சைவத்தை காணோண்டி. உன் பஜனைக்கு வந்தாலும் உன் கோவிலுக்கு வந்தாலும் பகல்ல ஒரு கோழிய பொத்துன்னு அடி தள்ளி போட்டுதாண்டி வரேன். உன் பிள்ளை அந்த கோழிக்கு உயிர் கொடுத்து கொடியில வச்சுட்டு இருக்காண்டி. முருகப்பெருமானுடைய சேவலையே வெட்டி திங்கிற பாப்பிடினா, சோம்பேறிகளாக உறங்கிக் கொண்டு இருக்கின்ற மக்களை தட்டி எழுப்புகின்ற கோழியை வெட்டி தின்னுட்டு வரேண்டி. எவ்வளவு பெரிய பாப்பம் பண்றேன். பல மகனீயர்கள் மேடமேடையா ஜீவஹிம்ச பாப்போம் ஜீவஹிம்ச பாப்போம்னு சொல்றாங்க. அதை கேட்டுவிட்டு அடுத்த நாள் வெட்டுறேன்டினா எவ்வளவு பெரிய பாப்பி. அடி இத்தனை நாளா நான் தெரியாம பண்ணினேன் ஒத்துக்கிறேன், இப்ப தெரிஞ்சும் பண்றேனே நான் எவ்வளவு பெரிய பாப்பி. அடி உன்னை பார்க்க முடியுமா? உன் அருள் கிடைக்குமா? வெறும் தேங்காய் உடைச்சா அர்ச்சனை பண்ணா, லட்சார்ச்சனை பண்ணா, சகஸ்ரநாமம் பண்ணா, சகஸ்ரநாம மாலையை ஜபிச்சா, திரிசதி ஜபிச்சா, அம்மா உன் மந்திரத்தை ஜபிச்சா, யாகம் பண்ணா, யஜ்யம் பண்ணா உன்னை பார்க்க முடியுமா? இவ்வளவு பாப்பம் பண்ணிட்டு நான் உன் கிட்ட வருமா? பேச தகுமோ? ஒரு உயிரை உண்டாக்குறதுக்கு எனக்கு சக்தி இருந்தா ஒரு உயிரை நான் கொல்லலாம். நான் சொல்லல, அகஸ்தியர் சொல்றார். அவர் சொன்னதையே கேட்கறது இல்ல, நாம நான் சொன்னதையே கேட்க போறாங்க. ஒரு உயிரை உண்டாக்கும் சக்தி நமக்கு இல்லை, போக்கடிக்கிற சக்தி நமக்கு உண்டா? எவ்வளவு பெரிய பாப்பண்டி ஜெகன்மாதா. இப்படி ஆடு மாடுகளை கொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, தெரிஞ்சும் நான் பண்றேன்டி. கொல்லானை புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்றார் திருவள்ளுவர். அவரை காட்டிலும் இன்னைக்கு நமக்கு அருளுரை கூறுகின்றவர்கள் யார் இருக்கிறார்கள்? கொல்லானை புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பித்துடும். இன்னைக்கு 2 குழந்தைகள் வந்தது எங்கிட்ட. நான் சாதாரணமா யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டேன் பிரசாதத்தை தவிர, அதுவும் நினைப்பு இருந்தா. இந்த கர்ச்சீஃப் இப்படி செஞ்சுட்டு இருந்தேன்னா, குருஜி இந்த கர்ச்சீஃப் எனக்கு தரையலா? ஏமா உனக்கு எதுக்கு ஜலதோஷமா? நான் தான் பொடி போடுறேன். இல்ல உங்க ஞாபகார்த்தமா எனக்கு வேணும், ரொம்ப ஆசைப்பட்டதுன்னு கொடுத்துட்டேன். நான் யாருக்கும் கொடுத்ததே இல்லை. அப்புறம் மெல்ல கேட்டேன், நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு எனக்கு புரியல. தமிழ்ல சொல்லு, சாப்பிடுவேன் குறைஞ்சி. அடிப்பாவி கொண்டாந்து பொடிங்கலாம் பார்த்தேன், கையில வாங்கி எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. சரி போனா போடுது. இவ்வளவு நாள் தெரிந்து பாவம் செய்து விட்டாய், இனி இந்த புலால் உணவு உண்ண மாட்டேன் என்று அம்பிகை மீது ஆணை போட்டு சத்தியம் பண்ணு. அப்பதான் அந்த அருள் கிடைக்கும். குருஜி ஆசீர்வாதமும் உண்டு, இல்லைன்னா சத்தியமா கிடையாதுன்னு. Guruji, see, when I see those things, I get a temptation. நாளைக்கு ஒன்ன எவனாவது நெருக்கினான்னா அப்ப டெம்டேஷன் எப்படி இருக்கும்? நான் எதுக்கு அடிக்கடி சொல்றேன்னா, நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள், உண்மையான அறிவுள்ளவர்கள், என்னிடத்திலே நிறைய அன்பு உடையவர்கள். இல்லைன்னா வருவீங்களா? பொழுதுபோக்குறதுக்காக நீங்க வரையல் இல்ல. சத்தியமா எனக்கு தெரியும் குருஜியின் இடத்துல உள்ள அன்பு. அவர் சொல்ல கேட்கணும், அவர் கதையை கேட்கணும், அவர் பாட்டை பாடணும், அந்த ஆசையில வரீங்க. அதனால தான் உங்களிடத்துல நான் உங்க திருவடிகளில வணங்கி கேட்கிறேன். புலால் உணவு உண்ணாதீர்கள், நிறுத்துங்கள். ஒரு துறவி உங்க திருவடியில விழுந்து வணங்கி கேட்கிறேன்னு சொன்னா இதை கட்டணும் என்னால கெஞ்ச முடியாது. சைவம் சைவம் என்று வாயில சொன்னா போதாது, வயிற்றுலயும் இருக்கணும். அப்பதான் அந்த சிவனுக்கு பிரீத்தி, அந்த சக்திக்கு பிரீத்தி, அந்த ஆண்டவனுக்கு பிரீத்தி. செய்யலாமா? ஒரு உயிரை உண்டாக்கும் யோக்கியதை நமக்கு இல்லை, போக்கடிக்கலாமா? அம்மா இப்படியெல்லாம் பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அவன் பெருகும் புழையேன் பேசத்தகுமோ? பேசுறதுக்கு கூட எனக்கு யோகியதை இல்லடி. அதனால பற்றும் வயிற படைவாள் வயிற பகைவர்க்கு எவனாக எடுத்தவளே, பற்றாத அருட்சுணையே வருவாய். நான் கூப்பிட்டு நீ வரமாட்டே. ஏதோ இந்த பிள்ளை அனாவசியமா கெட்டு போறானே, இவனை உருப்படியாக்கு வரும் ஒரு தாய் குண்ட குணம் போல எழுந்து நீ வர வேண்டும் என்று வேண்டுகிறார். அவர் வேண்டல, நமக்காக அவர் வேண்டினார். நாம் இப்படி வேண்ட வேண்டும் என்று நினைத்து. ஒரு கேள்வி இங்க, குருஜி நீங்க பேசுறதுல யூ ஆர் சோ கிளவர். சும்மா அப்படியே ஊசியில வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி விஷயத்தை விடுறீங்க. எனக்கு தெரியும் இது முருகன் சொன்னானோ இல்லையோ, அகஸ்தியர் சொன்னாரோ இல்லையோ, நீங்க விடுறீங்க. நான் விடல, அவங்க விட்டதைத்தான் நான் அளந்து கொட்டுறேன். ஒரு சந்தேகம் குருஜி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதெல்லாம் நியாயமா தான் படுது. கண்ணப்ப நாயனார் பன்றி இறைச்சியே சிவனுக்கு நிவேத்தியம் பண்ணலையா? நாம சாப்பிட்டா என்ன குருஜி? சிவனுக்கே நைவேத்தியம் பண்றா கண்ணப்ப நாயனார், ஒத்துக்கிறேன். நீயும் கண்ணப்ப நாயனாரா மாறிவிடும். பண்ணி என்ன வீட்டுக்காரியா வெட்டி நைவேத்தியம் பண்ண நான் வாண்டாங்கள. லிங்கத்திலே கண்களில் இருந்து ரத்தம் பெருகியது. அவன் நம்ம எல்லாம் கோவிலுக்கு போனா கல்ல பாக்கிறோம், ஏதோ அர்ச்சனை பண்றமே தவிர அங்க பாக்குறது கல்லு தான்.
ஏங்க எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. என்ன கோயில்? சிவன் கோயிலுங்க. ஐயா அங்க சிவபெருமான பாத்தியா? அதாவது பாக்குறதாவது சிவலிங்கத்தை தான் ஏன் பார்த்துட்டு வந்தேன். சிவலிங்கம் அது என்ன மணிக்குமா? கல்லுல பண்ணி வச்சிருக்காங்க, ஏதோ பழைய காலத்துல பண்ணி வச்சிருக்காங்க நம்பிக்கை. சிவனை பார்த்தேன்னு எவனாவது சொல்றானா? கல்லதான் பார்த்தேங்க. ஆனால் கண்ணப்பன் கல்லை பார்க்கவில்லை, கையிலயங்கிரி நாதனையே பார்த்தார். ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் உடைஞ்சு, ஐயோ ஆண்டவனே என்ன அஞ்சாயம், உன் கண்ணு ரத்தம் வருதே. ஏற்கனவே இவன் வேடுவர் குலத்தை சார்ந்தவன். ஒருத்தர் கண்ணு நோய் வந்து அங்க உள்ள வைத்தியர் அந்த கண்ணை பேத்துட்டு வேற ஒரு ஆட்டினுடைய கண்ணை எடுத்து வச்சா தெரிய ஆரம்பிச்சது. இதை பார்த்தவன், ஆண்டவனே என் கண்ணை எடுத்து உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்றான். அம்பை எடுத்தான், கொஞ்சம் கூட யோஜனை பண்ண, ஒரு கண்ணை பேத்த அங்க வச்சு பிக்ஸ் பண்ணான். நாம பண்ணுவோமா? ஆண்டவனே எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும், அவ்வளவு நல்லவங்களாச்சு. கண்ணை எடுப்போமா? ஒண்ணும் இல்ல, ஒரு கொசு கடிக்க முடியல. கொசு எத்தனோண்டு இவ்வளவுதான். அது ஒங்கின சங்கீதம் பாடிக்கிட்டு இப்ப அதுக்கு ஒரு போட்டி வேற வந்திருக்குது. பேப்பர்ல படிச்சேன். வால்வோ கார் கிடைக்கும், ஜெர்மனுக்கே போய் வாங்கிடலாம், ஃபர்ஸ்ட் பிரைஸ். அங்க ஒரு ஆள் இப்படி நிக்கிறான், ஒரு 7-8 ஸ்கொயர் போட்டிருக்கு. எந்த இடத்துல கொசு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த கொசு மருந்து டப்பா மூடியும் வச்சு அனுப்புமா. ஒரு கொசுவை கண்டா இவ்வளவு பயம். அட்வர்டைஸ்மெண்ட் வால்வோ கார் கொடுக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அவ்வளவு பயம் கொசுவை கண்டா. அந்த கொசு ஒரு கடி கடிச்சா என்ன கொசு அடிக்கிறதுக்குள்ள அது பறந்து போகுது. இவ்வளவு பெரிய உடம்பு நமக்கு 5.5 அடிக்கு மேல வளர்ந்துருக்கோம். தினம் 4 வேளை 5 வேளை நினைச்ச போது திங்குறோம். உடம்ப சும்மா கொழு கொழு கொழுன்னு வளர்த்தி சின்ன கொசு கடிச்சா தாங்க முடியல நம்மளால. அதுக்கு போய் மருந்து வாங்கி புசு புசுன்னு அடிக்கணும் ஓடு போற. அந்த கொசு பழக்கப்பட்டு அந்த மருந்தை சாப்பிட்டு நல்லா பெருத்து நல்லா கடிக்குது. அதுவும் முடியலையா, வலை போட்டு கட்டிக்கிட்டு உள்ள படுத்துக்கிறோம். என்னையா தைரியம் பேச? நான் யார் தெரியுமா? யோ ஏதோ போனா போடுன்னு விட்டேன் உன்ன. யார் தெரியுமா? இத கொசு உண்ட சொல்ல முடியுமா? நான் யார் தெரியுமா? பின்னால கடிக்கும், மீசைக்கு மேலேயே கடிக்கும். நான் யார் தெரியுமாங்கிறவங்க கொண்டு கொசுக்கு பயந்துகிட்டு வலைக்குள்ள படுக்கிறான். கண்ணா பேத்தா கொடுக்க போறான் இவன். கண்ணப்பன் தன் கண்ணினையே கொடுத்தான். இறைவன் பார்த்தான், இவன் பக்தியை உலகம் அறிய வேண்டும். அவனுக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும் இவன் எப்பேற்பட்ட பக்தன். உலகம் அறிய வேண்டும் என்று எண்ணி மற்றொரு கண்ணிலையும் குருதி வரவழைத்தான். பார்த்தான், ஐயோ ஆண்டவனே நல்ல காலம், எனக்கு இன்னொரு கண்ணு இருக்கு, அதையும் கொடுக்கிறேன். ஆமா இந்த கண்ணையும் எடுத்துட்டா எங்க வைக்கிறதுன்னு தெரியாது என்று தன்னுடைய வலது காலை உயர்த்தி வழிகின்ற அவன் குருதி உள்ள கண்ணுல அடையாளம் வைத்துக் கொண்டு கண்ணை பேக்க போறான். கண்ணப்ப நில் என்றான் இறைவன். அந்த மாதிரி பக்தி இருந்த அடி ஜமாய். கண்ணப்ப நாயனாரே பண்ணாரே. நீ என்ன அவன் பரம்பரையா? அவன் மச்சானா? அவன் மாமானா? இல்ல ஒண்ணு விட்ட மாப்பிளையா? நீ ஒண்ணுமே விடாத மாப்பிள்ளைன்னா நீ கண்ணப்ப நாயனார் சாப்பிட்டாருன்னா நீ அது மாதிரி ஆயிட முடியுமா? ஆனா கண்ணப்ப நாயனார் பன்றி இறைச்சியை இறைவனுக்கு நிவேதனம் பண்ணின கதை தான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் ஆன கதை தெரியுமா உங்களுக்கு? இறைவனை பார்த்து ஞானம் பெற்று விட்டான். ஆண்டவன் தரிசனம் கிடைச்ச உடனே பூரண ஞானியானா இருகரம் கூப்பினா, எம்பெருமானே கையிலயங்கிரிநாதா, நடேசா, மகேசா, சிவபெருமானே, ஈஸ்வரா, ஜெகநாதா, ஜட்டாதரா, கங்காதரா, இவ்வளவு நாட்கள் எத்தனை மிருகங்களை கொண்டிருப்பேன். ஐயோ அந்த மிருகங்களை கொன்று நான் தின்றதோடு அல்லாமல் உனக்கும் நைவேத்தியம் செய்து விட்டேனே, இந்த பாவத்திற்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ? ஆண்டவன் சொல்றான். சேக்கிழார் சொன்னார். ஆண்டவன் சொல்றா, கண்ணப்பா இவ்வளவு நாளும் நீ செய்தது உன் குலத்தொழில், அதுவும் அறியாமையினால் செய்து விட்டாய். இப்பொழுது அறிந்து நீ வருந்துகிறாயே, அது போதும். ஆண்டவனே பெரியோர்கள் கூற கேட்டிருக்கிறேன், தவறுகள் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தண்டனை உண்டு என்பார்களே. எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ? தண்டனை பூர்த்தியாகிவிட்டது. என்ன? உன் கண்ணையே பேக்கும்படியாக பண்ணேனே, அதுவே தண்டனையடா. இந்த கண்ணினால் பார்த்துதானே அந்த மிருகங்களை கொன்றாய். அந்த கண்ணு உனக்கு போனால் அதுவே தண்டனை என்று நினைத்து யாம் திருவருள் புரிந்தோம் என்று கூறிய கதை தெரியுமா நமக்கு? நைவேத்தியத்தோட சரி. இன்னொரு கோஷ்டி குருஜி ஒத்துக்கிறேன். அப்படி பார்க்க போனாக்க பசுமாட்டு பாலை தினம் குடிங்கிறாரு டாக்டர். பால் இறைச்சி தானே பசுமாட்டுக்கிட்டே வருதேன்னா சாமிக்கே அபிஷேகம் பண்றாங்களே. பசுவினுடைய மாட்டின் பாலை கறக்கவில்லை என்றால் அதற்கு வியாதி வந்து இறந்து விடும்.
அது இறைச்சி அல்ல. பசுமாட்டிலிருந்து அந்த மடியிலிருந்து பாலை கறந்தால் அதற்கு ஆயுள் விருத்தி அடைகிறது பசுமாட்டுக்கு. ஆகையினால ஒரு உயிருக்கு ஆபத்து வருவதில்லை, அந்த உயிருக்கு நோய் வராமல் காப்பாற்றுகிறாய். அது மாமிச உணவு அல்ல. ஒரு ஒத்துக்கிறேன். ஆனா மரக்கறி சாப்பிடுன்னு சொல்றீங்க, கீரைத்தண்டு, கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், இதுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னா வளருமா? அப்ப அதை மட்டும் நறுக்கலாமா? அப்ப மனுஷனா பொண்டா பட்னி கிடக்கணும் நீங்க சொல்றத கேட்டா அப்படின்னா ஒருத்தன் எங்க இல்ல இலங்கையில பதில் சொன்னேன். இங்க வாடா கண்ணான மேடைக்கே கூப்பிட்டேன். அந்த பையன் கோபால்னு பேர், நல்ல அழகா நகம் வளர்த்திருந்தான். நல்ல காலம் உள்ள ஒரு கத்தி வச்சிருந்த, கத்திரி எப்பவும் இருக்கும், கொடுத்தேன். அந்த நகத்தை கட் பண்ணு. எதுக்கு பண்ண வலிக்குதானே? இல்லைங்க. ஏன்னா நகத்தை வெட்டி விட்டியா? இல்லைங்க, அது 2 நாள்ல வளர்ந்துரும். சரி, கொஞ்சம் கொஞ்சம் தலைமயிருக்கு கட் பண்ண வலிக்குதா? இல்ல. ஏன்டா? வளர்ந்துரும். தலைமயிரை கட்டு பண்ண வளருது, நகத்தை கட் பண்ணா வளருது. அப்ப அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தமா? வலிக்குதா? அது மாதிரிதான் கரிகாய்கள். அங்கே உயிர் இல்லை, வளரும் தன்மையுடைய. அதுக்கு நோய் கிடையாது, நோவு கிடையாது, வருத்தம் கிடையாது, வலி கிடையாது. ஆகையினால்தான் பண்டைய காலம் தொட்டு பெரியோர்கள் கூறுவார்கள், புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி. அது சொன்னதிலிருந்து 1000 கடிதங்கள் எனக்கு வந்தன சென்னையை நோக்கி. குருஜி, உங்கள் திருவாசகமான உபன்யாசத்தை கேட்டு நாங்கள் எல்லாம் திருந்திவிட்டோம். இன்று முதல் புலால் உணவு உண்ணுவதில்லை என்று உங்களை இழைத்து சத்தியம் செய்கிறோம் என்று கடிதம் எழுதினார்கள். 1000 குடும்பங்கள் இப்பொழுது புலாலை நிறுத்தி they have become pure vegetarian. குருஜி, இன்னொரு கேள்வி. நீங்க விட போறதில்லை. என்ன, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் தானே எனக்கு ஆசை. எனக்கு வேற ஆசை இல்லையே. குருஜி, உங்களுக்கு பிடிக்கல, தெரிஞ்சா தெரியாமல ஐயர் வீட்டுல பிறந்துட்டீங்க. ஐயருங்க அநேகமா அந்த காலத்துல சாப்பிட மாட்டாங்க. நான் இங்க உள்ள ஐயருங்களை சொல்லல. டேயப்பா, எப்பேற்பட்ட ஆளுங்க நீங்க. ரெண்டாவது, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு பெரியவங்க வீட்லயும் ஆக்கி போடல. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஆக்கி போட்டு நாக்கு தடிக்க வச்சிருக்காங்களே, என்ன பண்றது? அது நிறுத்துறது கஷ்டம்தான். ஆனால் விவேகானந்தன் கூறினான் ஆங்கிலத்திலே, டு பிகம் வெஜிடேரியன் இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் அ நான் வெஜிடேரியன். டு பிகம் நான் வெஜிடேரியன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ வெஜிடேரியன். நான் சொல்லல, விவேகானந்தர் சொன்னார். சிகாகோ போனார், பெரிய விருந்து வச்சாங்க. இவரை கண்டா அந்த ஊர்ல உள்ளவனுக்கு பிடிக்கல. இவர் சொன்னார், நான் புலால் உணவு உண்ணுவதில்லை, அதை தவிர இங்கு வேறு கிடைக்காதேன்னா பழங்கள் கொடுங்கள், எடுத்துக் கொள்ளுகிறேன். நிறைய ஆரஞ்சஸ் கிடைக்கும் அங்க சிகாகோவில். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரஞ்சு, 1 டஜன் ஆரஞ்சு கொண்டு வச்சா. இவர் என்ன பண்ணார், இந்த தோலெல்லாம் உரிச்சு, நம்ம அப்படித்தானே சாப்பிடுவோம், தோலெல்லாம் உரிச்சு ஓரமா வச்சுட்டு இந்த சொலையில இந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சொலையை எடுத்து சாப்பிட்டார். இவரை கேலி பண்ணணும்னு எதிர்த்தாப்புல உட்கார்ந்தா, அவன் பேரு பிரான்சிஸ்னு பேரு. கிட்ட வந்தான், மிஸ்டர் விவேகானந்த். எஸ் சார். I simply take pity on you. What for? You know, you have not read the science, I think. The total vitamin C and A is completely it is with the skin, not with the flesh. So you are throwing out the skin and just simply eating the flesh where you can't find anything, any vitamins. The தோல்ல தான் வைட்டமின் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சொலைய திங்கறையில அதுல ஒண்ணும் இல்லைன்னா கேலி பண்ணான். அவர் பதிலே சொல்லல, எல்லாம் சாப்பிட்டார். அத்தனை தோலையும் ஒரு தட்டுல போட்டார். மை டியர் ஃப்ரெண்ட், ஐ எம் a Hindu. I always give whatever is good in this to my friend. You are my friend. You eat all these vitamins. குருஜி, நீங்க சொல்றீங்க, நாங்களும் புலால் உணவு உண்ணாம இருக்கோம், ஒத்துக்கிறோம். ஆனா ஆபீஸ் போனா பார்ட்டி வைக்கிறாங்க, வச்சா என்ன? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பார்க்காத ஆபீஸா நீங்க பாத்துக்க போறீங்க? எருமையே வட்டுற ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கேன். அவங்களுக்கு என்ன கண்டா பயம். நான் வந்தேன்னா, see that fellow, he doesn't take that one, better you give him some biscuit and bread and some fruit. அந்த காலத்துல நமக்கு மனதுல திடம் இருந்தால் அவன் மரியாதை கொடுப்பான். நமக்கு டெம்டேஷன், பார்ட்டி மேல பழிய போட்டுவிட்டு சிவாய நமஹ, திருச்சிற்றம்பலம். மனதை கட்டுப்படுத்தவன். மனக்கட்டுப்பாடும் உணவு கட்டுப்பாடும் இருந்தாதான் உளக்கட்டுப்பாடு வரும். அப்பதான் இந்த பிறவியையும் கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியாக கூறுவார் அகத்திய பெருமான்,
மூலக்கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோல கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளிக்கு உபயே சரணம், நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்று எழிலே நின்றேன் அருள்வாய், வாழை குமரி வருவாய். மூலமாக உள்ளது அம்மா, முழுமுதற் கடவுளாகிய நீதான் எல்லாம், முடிவும் நீதான், மூலமும் நீதான், ஆதியும் அற்றவள் அந்தமும் அற்றவள். கோல கிளியே சரணம்னா பருந்தேன்னு சொல்லப்படாதா, புறாவேன்னு சொல்லப்படாதா, குருவியேன்னு சொல்லப்படாதா, மயிலேன்னு சொல்லப்படாதா, கோல கிளியே. ஏன் இந்த கிளி எப்படி இருக்குமா, உடல் பச்சை, மூக்கு சிவப்பா இருக்கும், அம்பாள் பச்சை நிறமேனியாள். அந்த வாயில வெத்தலை பாக்கு போட்டு போட்டு அப்படி செவந்து இருக்குமா வாயி. தம்பூல பூரித முகி தாடிமி குசும பிரபாய. சகஸ்ரநாமத்துல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாಢ್ಯ ಕ್ರೋಧಾಕಾರಾಂಕುಶೋಜ್ವಲ மனோரூபேக்ஷிகோதண்ட பஞ்சதன் மாத்திரசாயக நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டல. இதுல ஒரு இடத்துல தாம்பூல பூரித முகி தாடிமி குசும பிரபா. கோல கிளியே, கிளிக்கு என்ன ஒரு பழக்கம், சொன்னதை சொல்லுவாம் கிளிப்பிள்ளை. நாம என்ன சொல்றோமோ அதை சொல்லும். அம்பாள்கிட்ட அப்படித்தான். அவ எதிர போய் அம்பா என்ன காப்பாத்திரி, அம்மா என்ன காப்பாத்திரின்னா திருப்பி அதையே சொல்லுவலாம். அம்மா என்ன காப்பாத்திரி, அம்மா திருப்பி சொன்னா என்னாச்சு, உன் கதி என்ன? அதனால அங்க போய் என்ன காப்பாற்றணும்னு சொல்லக்கூட. மலையாளத்துல ஒரு பழமொழி, நம்பூதிரி போவாராம் கோயில், குருவாயூரப்பா என்ன தன்னே ரட்சிக்கணும், என்ன தன்னே ரட்சிக்கணும், என்ன தன்னே ரட்சிக்கணும் கேட்டோம், என்ன மட்டும் காப்பாற்றுவாங்களாம். அப்படி கூட. அதனால்தான் நம்ம சமயத்துல ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்த ஞாயேன மார்கேண மஹீஷாஹ கோபிராமணேபிய சுபம் அஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகெல்லாம் வாழட்டும் என்று. அங்க போய் அம்மா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் வாழட்டும், உன் படைப்பிலே தோன்றியவர்கள் அனைத்தும் வாழட்டும் என்ன சொன்னா திருப்பி அதையும் சொல்லவிடா. அப்ப அதற்குள்ள நீ ஒரு ஆள், உன்னையும் காப்பாற்றும். தன்னலமற்று போக வேண்டும் என்று அம்பிகையை கிளியாக வர்ணித்தார். முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம். இருக்கும் இங்க ரொம்ப பேர் சந்தேகம், எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க, சிவன் அழிப்பாரு, சிவன் அழிப்பாரு, சிவன் அழிப்பாரு. எதை அழிப்பாருன்னு சொன்னாங்களா? ஒன்னு அழிப்பாருன்னு சொல்லல, நீ செய்த பாவங்களை நீ செய்த வினைகளை அழிப்பான், உன்னிடத்திலே கிடைத்த தோஷங்களை அழிப்பான், அதைத்தான் அழிப்பான். தவிர ஒன்னு அழிப்பான்னு அர்த்தம் இல்லை. சில பேர் தப்பா என்றாங்க, சிவன் அழிப்பான்னா எல்லாரையும் அழிச்சிடுவார். வினைப்பயன்களை அழிப்பான், நம் பாவங்களை அழிப்பான், நம் பிறப்பை அழிப்பான், நம் இறப்பினை அழிப்பான். முக்தி கொடுக்கிறவன் அர்த்தம், வேற ஒண்ணு. முத்தேவரும் முத்தொழிலாற்றிட, இவர்கள் அந்தந்த தொழிலை பண்ணமானா பிரம்மாவிடத்திலே சரஸ்வதியாகவும், விஷ்ணுவனிடத்திலே லட்சுமியாகவும், சிவனிடத்திலே பார்வதியாகவும் தோன்றி அவர்கள் செய்கின்ற தொழிலை செய்யும்படியாக செய்கின்ற எங்கள் ஜெகன்மாதா முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றரும் முதல்வி சரணம். சரணம்னா என்ன? ஐ எம் சரண்டரிங் மை செல்ஃப் வித் blindfold faith. ஒரு ஆசையை வச்சுட்டு சரணாகதின்னா அது சரிப்பட்டு வர. எதுவுமே எதிர்பார்க்க, வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விலகி நிற்கக்கூடியவன் போய் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் கேட்டா கேட்டதை கொடுப்பாள். இப்பிறவி இல்லாவிட்டாலும் இன்னும் ஒரு பிறவியில அவள் கிடைப்பளா? அவள் அருள் கிடைக்குமா? எதையுமே கேட்கக்கூடாது ஆண்டவன் கிட்ட போய். பகவானுக்கு 4 விதமான வாடிக்கைக்காரர்கள் உண்டு. கஸ்டமர்ஸ், there are 4 persons. முதல் கஸ்டமர் யாரான்னா, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, இவன் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். இந்த கருப்பு சட்டக்கார பசங்க, கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டு தி லார்ட். எனக்கு கடவுளிடத்தில் நம்பிக்கை இல்லை, ஆகையினால் எனக்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்லுகிறானே, அவன் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அவனுக்கு பெயர் நாத்திகன். The second customer யாரு? விபூதி போட்டுக்குவான், ருத்ராட்சம் போட்டுக்குவான், கோயிலுக்கு போவான், நாமம் போட்டுக்குவான், துளசி மாலை போட்டுக்குவான், கோயிலுக்கு போவான். சாமி என் நட்சத்திரம் உத்திரட்டாதீங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. உத்திரப்ரோஷ்டவதா நட்சத்திரே மீனராசௌ ஜாதஸ்ய, என்னையா பேரு? வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலஸ்ய கோத்திரம் சிவகோத்திரங்க. சிவகோத்திரஸ்ய
பாவம் அந்த குருக்களுக்கும் சிரமம், ஆண்டவனுக்கும் சிரமம், இவனுக்கும் சிரமம். இதெல்லாம் சொன்னாதான் பகவானுக்கு அட்ரஸ் தெரியுமா? நீ நினைத்தாரே உன்னை படைத்தவன் அவன், உன் பித்தாவும் அவன், உன் தாயும் அவன், உன் தந்தையும் அவன், பிள்ளையோடைய அட்ரஸ் அவனுக்கு தெரியணுமா? இருந்தாலும் ஒரு அறியாம 50 வெள்ளி 50 காசு கொடுத்து 50 சென்ட் கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு வழி 2 வழி கொடுத்து அர்ச்சனை டிக்கெட், அட்ரஸ் ஒழுங்கா கொடுத்தாதான் சுவாமி காதுல ஏறும். நல்ல காலம் வீட்டு அட்ரஸ் கொடுக்கல, இவன் காய்க்கு எல்லாம் கொடுத்துருவான். துளசி மாலை போட்டுப்பான், நாமம் போட்டுக்குவான், கோயிலுக்கு போவான். விபூதி இட்டுப்பான், ருத்ராட்சம் போட்டுக்குவான், கோயிலுக்கு. ஆண்டவனே என் புள்ள பாஸ் பண்ணணும், என் ஓட்டுக்காரி ஒரு நாளாவது வருஷத்துல என் சொன்னபடி கேட்கணும், எனக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும், நான் ஒரு டிரான்ஸ்பர் கேட்டிருக்கேன் அது கிடைக்கணும். இப்படி விருப்பத்தோடு போவான் சில பேர். அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆண்டவன் இடத்துல லஞ்சம் கொடுப்பான். இவன் நம்பர் 2 கஸ்டமர். இவனுக்கு பேரு 2 கட்டான். முதல்ல உள்ளவனுக்கு பேர் நாஸ்திகன், இவன் 2வது ஆளுக்கு 2 கட்டான், 2 கட்டான். அடுத்தது 3rd கஸ்டமர். அவனும் விபூதி போட்டுக்குவான், ருத்ராட்சம் போட்டுக்குவான், நாமம் போட்டுக்குவான், துளசி மாலை போட்டுக்குவான், கோவிலுக்கு போவான், ஆண்டவனை வணங்குவான், அர்ச்சனை பண்ணுவான். எதையுமே கேட்க மாட்டான். கண்ணீர் மல்கி எதிர நின்று கொண்டு அவனுக்கு தெரிந்த தோத்திரங்களை எல்லாம் பாடுவான். ஒருவேளை அர்ச்சனை பண்றதுக்கு வீட்டுக்காரி டிக்கெட் வாங்கியிருந்தா கூட அவன் வந்து கேட்பாரு, ஐயரு எங்க என்ன நட்சத்திரம் கோத்திரம் உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டங்க, சாமி பேருக்கே பண்ணுங்க. இவனுக்கு பெயர் பக்தர். இவன் தான் அடியார். இது 3வது கிரேடு. 4வது கிரேடு எல்லாரும் விட பெருசு. அவன் யாரு? கடவுளும் தேவையில்லை அப்படிமா. அவன் தான் ஞானி. குருஜி சந்தேகம். அப்ப இந்த முதல் ஆளுக்கும் கடைசி ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் என்ன சொன்னா, கடவுள் தேவையில்லை. என்ன ஞானி சொல்லுவான், கடவுளும் தேவையில்லை அப்படின்னு. உலகத்திலே எதுவுமே தேவையில்லை என்று ஆசையற்றவனாக, நிராசை உள்ளவனாக, அனைத்தையும் துறந்த நிலையில் இருப்பான். அனைத்தையும் துறந்த நிலையில் உள்ளவன் தான் ஆண்டவன். இவனே அவ்வடிவமாக மாறிய பிறகு கடவுள் என்று ஒன்று தேவையோ இவனுக்கு? இவன் தான் பூர்ணஞானி. அந்த நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பி அகத்திய பெருமான் அம்பிகையை குறித்தார். மத்தேறு ததிக்கிணை வாழ்வடையே. அம்மா, மத்து ஏறும் ததி, ததின தயிர். சட்டியில தயிரை வச்சுட்டு மத்த உள்ள போட்டு வெண்ணெய் எடுத்துட்டு மோர் சாப்பிடணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? மத்த போட்டு கயிறு அவர் 4 சுத்தி எழுப்பான். இந்த தயிர் பாவம் தத்தளிக்கும். மத்துக்கின்ற மாட்டிக்கின்ற தப்பிச்சு போறதுக்கு புறப்படும், சக்தி தடுக்கும். வெளியிலையும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது, தத்தளிக்கும். அப்படி இருக்குடி என் வாழ்க்கை இந்த உலகத்துல. இந்த மத்துக்கிட்டையும் சட்டியின்றையும் மாட்டின்ற தயிர் எப்படி வெளியிலையும் போக முடியாம உள்ளேயும் வர முடியாம தத்தளிக்குதோ, அப்படி தத்தளிக்க வேண்டி மத்தேறு நதிக்கு இணை வாழ்வடையே. இந்த மாதிரி வாழ்வு எனக்கு வேண்டாம், பிறவி வேண்டாம் என்று கேள். அந்தி மயங்கிய வானவிதானம் மண்ணை நடம் செய்யும் ஆனந்த மேடை. சிந்தை நிறம் பவளம் பொழிபாரோர் செம்பொழிலாம் இது செய்தவள் யாரோ. எந்த இடத்தும் இருப்பாள், எண்ணுபவர்க்கு அருள் எண்ணம் மிகுந்தாள், மந்திர வேதமய பொருளானாள். அந்தி மயங்கிய வானவிதானம். மாலை நேரத்துல மேற்கு திசையை பார்த்தோம்னா அந்த அஸ்தமன நேரத்துல அந்த சூரியன் அஸ்தமனம் ஆற போது செவ்வானமாக இருக்குமா. அதை பார்த்த உடனே நமக்கு என்ன நினைப்பு வரணும்? ஆஹா, என்ன ஆதி பராசக்தி ஜெகன் மாதா, அவள் ஆடுகிறாள். அவள் ஆடுகின்ற பொழுது அவள் கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற கஜையினுடைய மணிகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒளி பெருக்கிறது. அதுதான் இப்படி சிவப்பா இருக்கு. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரமனை காண வேண்டும் என்று இந்த கருத்து கூறுது. கடவுள் கோவில்ல தான் இருக்காரா? ஆண்டவன் கோவில்ல தான் இருக்கானா? அவன் இல்லாத இடம் இல்லை. இந்த ஃபேனை கொஞ்சம் நிறுத்துறேல, எங்க சுவிட்ச் இருக்கு பாருங்க, அங்கங்க உள்ள சுவிட்ச் மொத்தமா எல்லா ஃபேனையும் நிறுத்துருங்க. உங்களுக்கு ஏன் இந்த கொழுப்பு, இந்த ஏன் ஓர வஞ்சனை? நீங்களா போட்டீங்க ஃபேனு. அழகா இந்த நிர்வாகஸ்தர்கள் ஒரு தலைவர் உட்காந்துருக்கார், அவருக்கே சந்தேகம். நம்ம எல்லாரும் வசதியா கதை கேட்கணும்னு ஃபேன் போட்டா குருஜி அணைக்க சொல்லிட்டாரு. ஏன் அணைக்க சொன்னேன்? இப்ப எப்படி இருக்கு சொல்லுங்களேன். நிஜமாவா? சரி, போனா போடுங்க, ஃபேனை போட்டுருங்க. எல்லா ஃபேனையும் போடுங்க, எல்லா ஃபேனையும் போடுங்க. அப்பதான் சுவிட்ச் தெரியும். ஃபுல்லா தைரியமா போடுங்க. பில்லுக்கு பணம் நம்மளா தர போறோம். யாரு கை கறியும் லைட்டு. இப்ப எப்படி இருக்கு? என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஃபேன் ஆஃப் பண்ண உங்களுக்கு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு தான் இப்படி செய்தேன். ஃபேன் நின்ன உடனே உடம்புல காத்து படல. அப்ப என்ன, காத்தே இல்லை. ஃபேனை போடுவனே அப்பாடா அப்படி ஒரு சவுண்ட் இங்க இருந்து வந்தது. என்ன காத்து பட்டுதான். அப்ப ஃபேன் சுத்துறதுக்கு முன்னால இந்த ஹால்ல காத்து இல்லையா? இருந்தது.
இருக்கின்ற காற்றினை உணரும்படியான தன்மையில நாம இல்ல. ஃபேன போட்ட உடனே அது வெளியில போய் கடன் வாங்கிட்டு வரல, வியாபாரம் பண்ணிட்டு வரல, இருக்கிற காற்றை நம்ம மேல படுகின்ற மாதிரி செய்தது. அதுபோல் இறைவன் இல்லாத இடம் உண்டா? அவன் எங்கும் இருக்கிறான். இந்த கோவில், குளம், தீர்த்த யாத்திரை, புண்ணிய ஸ்தலங்கள் இதெல்லாம் ஃபேன் மாதிரி அவன் எங்கும் இருக்கிறான் என்பதை நமக்கு அப்பப்பொழுது உணர்த்துவதற்காக ஏற்பட்டவைகள். அவன் கோவில்ல தான் இருக்கான்னு நினைக்க வேண்டாம். அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் எங்கும் இருக்கிறான் என்பதை உணர்த்தவே ஆலயங்கள் கட்டப்பட்டன, மூர்த்தங்கள் வைக்கப்பட்டன. ஆக பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரமனை காணும் தன்மை வேணும். அவனுக்கென்று உருவம் இல்லை, அவனுக்கென்று பெயரும் இல்லை. ஆனால் பார்க்கின்ற அத்தனையிலையும் இவன் இருக்கின்றான் என்று எண்ணி அதுதான் உண்மை நினைக்க வேண்டும். அது சும்மா வராது. ஒரு குரு உன்னை தொட்டு அருள் பண்ணணும், சரியான குருவா. ஏற்கனவே இறைவனையும் தன்னையும் ஒன்றாக இணைத்து கண்டவன். சுப்பிரமணிய பாரதியார் வரார் திருவல்லிக்கேணி பீச் வழியா. சுப்பிரமணிய பாரதியார் தெரியும் இல்லையா உங்களுக்கு? தமிழர்களுக்கு பாரதியாரை தெரியாம இருக்க முடியுமா? பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடான்னு அன்னைக்கு தண்டபாணி தேசிகர் பாடினார். கோர்ட்ல உத்தியோகம், காப்பிஸ்டுவர். திருவல்லிக்கேணி பீச் வழியா வரார். கார்காலம், மேகம் சூழ்ந்து கொண்டு கண்ணங்கரையன்னு இருக்கு. மேகம் கண்ணங்கரையன்னு சூழ்ந்தா நாம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கொடை. நமக்கு தான் அதான் தெரியும். மேகத்தை கண்ட உடனே கொடை கொண்டு வரலையே தான் ஞாபகம் எடுத்துறேன். ஆண்டவன் ஞாபகம் வருமா? வராதே வப்பனானே. பாரதியார் பார்த்தார், அந்த நீளமா கருமேகத்தை பார்த்த உடனே கண்ண பரமாத்மா, நீ இந்த நிறுத்தா இருப்பாய். கார்முகிலில் மேனி பெறும் நந்த குமாரா, நந்தகுமார என் கண்களிலே குடியிருப்பாய். நந்தகுமாரா, நந்தகுமார, கார்முகிலில் மேனி பெறும் நந்தகுமாரா என் கண்களிலே குடியிருப்பாய். நந்தகுமாரா, நந்தகுமாரா, நீலவண்ண மேனியனே, எந்த நெஞ்சினிலே குடியிருப்பாய். நந்தகுமார, கார்முகிலில் மேனி பெறும் நந்தகுமார எந்த கண்களிலே குடியிருப்பாய். நந்தகுமார. மேகத்தை பார்த்த உடனே இந்த நிறம் கொண்டவன் நீலமேக சியாமளன் கண்ண பரமாத்மா என்ற நினைப்பு அவருக்கு வந்தது. நமக்கு வந்த நினைப்பு கொடை. அதனால்தான் அவரை பத்தி நாம நினைக்கிறோம், நம்மளை பத்தி நம்ம வீட்டிலேயே நினைக்கிறது. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரமனை காண வேண்டும். இதைத்தான் போதித்தது அந்த சரணம். காண கிடையா கதியானவளே, கருத கிடையா கலையானவளே, பூனை கிடையா பொலிவானவளே, புனைய கடையா புதுவைத்தவளே, நாணி திருநாமமும் நீ துதியும் நவிலாதவரை நாடாதவளே, மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா. காண கிடையா கதியானவளே, இவளை பார்ப்பதற்கு என்ன வழி என்று எனக்கு இன்னும் தெரியலடி. யாரோ வரான், என்னென்னமோ வழி சொல்றான். அந்த நேரத்துல எனக்கு அது சரி மாதிரி படுறது. உட்காடுறேன், ஏதோ ஒரு 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஊர்ல உள்ளவெல்லாம் போறானே, நானும் போறேன். நான் என்ன பண்ணா, ஒரு பைய பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளையார் வயத்துல தொப்புள்ள மண் பிள்ளையார் பண்ணி வயத்துல ஒரு 8 4 வச்சு அமுக்குற வழக்கம் இந்த ஊர்ல எப்படியோ தெரியாது, எல்லாம் மறந்து போச்சு. மண் பிள்ளையார் செய்து என்ன, பிருத்திவிக்கு அவர் தான் தலைவர், பூமிக்கு தலைவர். அதனால மண்ணிலாலே பிள்ளையார் செய்து வயத்துல ஒரு தொப்புள்ள பிள்ளையார். கோயிலையும் என்ன பண்ணாங்க, ஒரு 1 ரூபாய் காயினை பெருசா கொண்டு போய் ஒரு சந்தனத்தை எடுத்து தொப்புள்ள வைப்பாங்க. சாஸ்திரம் எதுக்கு என்னன்னு கேட்காதீங்க, அது வேற கதை. அதை சொன்னா இப்ப இதுக்கு டைம் இருக்காது. ஒரு பையன் அப்படி இப்படி பார்த்தா ஒரு வெள்ளி முழுசா பெருசா வைப்பாங்க. அப்ப புதுசா மலையாவில 25 வெள்ளி காயின் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஆண்டு விழா. அவர் என்ன பண்ணாரு, ஐயர் என்ன பண்ணாரு, அந்த 25 வெள்ளி யாரோ ஒருத்தர் கொண்டு தட்டுல போட்டாங்க. நல்லா இருந்தது, தொப்புல வச்சுட்டார். தொப்புல கொஞ்சம் பெரிய தொப்புல, பெரிய பிள்ளையார். பார்த்தான் ஒருத்தன், 25 வெள்ளி. இந்த காயினை கொள்ள வெள்ள வச்சாக்க 30-40 வெள்ளிக்கு விற்கலாம், கிடைக்காது இந்த வெள்ளி. எனக்கு எப்படி தெரியும்னா, விவேகானந்தாஸ்ல யாரோ ஒரு பக்தர் அந்த 25 வெள்ளி காயினை எனக்கு வச்சிருந்தாங்க காணிக்கையா. அதை நான் பத்திரமா எடுத்து பூஜை பொட்டியில போட்டு விட்டேன். பார்த்தான் ஐயர் கொஞ்சம் அந்த பக்கம் அசந்தார், பாத்ரூம் பக்கம் போனார். டபார்னு உள்ள போனான். அப்படி இப்படி பார்த்தான், பிள்ளையார் தொப்புல கைய வச்சான். 25 வெள்ளி எடுக்க போச்ச, போராத்த வேலை ஒரு பெரிய தேள் இருந்து ஒரு அடி அடிச்சுது. அவ்வளவுதான். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவோமே, இதான்.
கத்த முடியுமா? கத்தினா ஐயர் வந்துருவார் பாத்ரூம்ல இருந்து. உடனே போலீஸ் தலைவரை கூப்பிட்டுருவார். போலீஸ் 25 வெள்ளிக்காக பாவம் இவன் எத்தனை மாசம் உள்ள கிடக்கணுமா? என்ன பண்ணுவான்? கொட்டிந்து வெளில கத்த முடியாது. வந்தான் வெளியில, ஆஹா ஆஹா வலிக்குதே, ஐயோ ஐயோ ஆஹா ஆஹா ஆஹா. ஐயர் வந்தார், பக்கத்துல உள்ள வந்தாங்க, ஒரே கும்பல் ஏக்க பக்கம். என்ன பாருங்க, அதோ பிள்ளையார் தெரிகிறார், அதோ பிள்ளையார் தெரிகிறார், மோசிக்க வாங்கிட்டு மேல பிள்ளையார் தெரிகிறார். என்னையா இது? நான் கதை விடுற, நாங்களும் தான் பாக்குறோம், மழை தான் வரும் போல இருக்குது, மேல மூடிக்கிட்டு இருக்குது, பிள்ளையார் தெரியுதா? பொய்யா சொல்ற, இந்த சக்தி பிள்ளையாரே ரொம்ப சக்தி, தொப்புள்ள கைய வை, உனக்கும் தெரியணும். இதை நம்பிட்டு பாவம் ஒருத்தன் வச்சா அடிச்சுது ஒரு அடி. சொன்னா வெள்ளம், ஆமா ஆமா தெரியுது, ஆமா ஆமா தெரியுது. இப்ப இன்னைக்கு உலகத்துல இப்படிதான் நடக்குது. உனக்கு தெய்வத்தை அப்படியே காட்டுறேன், உக்காரு, கண்ணை மூடு, தனக்கு நில்லு. பாவம் போய் உக்காரனா தூக்கம் வருது. வெள்ள சொன்னா வெக்கம், ஆமா ஆமான்னு தெரியுது, ஆமா ஆமான்னு தெரியுது. அது எப்படி தெரியும்யா? ஆசா பாசங்களை தொடர்ந்து வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்பட்டு, இந்த உலகம் சாஸ்வதம் அல்ல, இந்த வாழ்க்கை சாஸ்வதம் அல்ல, இது அழிந்து போகக்கூடியது அப்படின்னு தீர்மானம் பண்ணி, உடையிலே பற்று இல்லாமல், உணவிலே பற்று இல்லாமல், உயிரிலே பற்று இல்லாமல், எந்த நேரமும் அந்த இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறவனுக்கே அது கிடைக்கிறது கஷ்டம். இவன் பேண்ட்டும் போட்டு, கோட்டும் போட்டு, டையும் கட்டுண்டு, குல்லாவும் போட்டு, கல்யாணம் காட்டி, புள்ள குட்டி இத்தனையும் வச்சுட்டு, தெரியுது தெரியுது, என்ன தெரியுது? நீ சௌக்கியமா இருக்கேன்னு தெரியுது, அவ்வளவுதான். கணக்கிடையாகதியானவள். அம்மா, உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருக்குடி, ஆனா எந்த வழியை பின்பற்றி உன்னை பார்க்கறதுக்கு வழி தெரியலையே. கருத கிடையா கலையானவளே, எந்த விதமான ஒரு கலையை வைத்துக் கொண்டு உன்னை பணிவதுன்னா என் கருத்துல நிற்க மாட்டேங்கிறத. போன கிடையா பொலிவானவளே, உன்னுடைய ஒளி எப்படி இருக்குன்னு என்னால கற்பனையே முடியலையே. புனைய கிடையா புதுமைத்தவளே, நீ பழசா புதுசா சொல்ல முடியலையே. நானி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே, உன்னுடைய நாமத்தை சொல்லுவதற்கு வெட்கப்படுறவன நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்ட. மரகத வடிவே சரணம் சரணம், மதுரித பதமே சரணம் சரணம், சுரபதி பணிய திகழ்வாய் சரணம், ஸ்ருதி ஜதி லயமே இசையே சரணம். அரஹர சிவ என்று அடியவர் குழும அவர் அருள் பெற அருள் அமுதே சரணம், வர நவநிதியே. பலவாறாத இரவியை புகழ்ந்து அவள் திருவடிகளே விழுந்து சரணாகதி அடைய வேணும். அடுத்தபடியாக பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றா வரும் என்னை தீமேல் இடினும் ஜெய சக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறனும் கோமேதகமே குளிர் வான்நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் தருவாய். அடாடாடா, பாரதியார் வீட்டுக்கு வந்தார், சோத்துக்கு வழி இல்ல, பரம ஏழை. இந்த அம்மா ஊடு பூரா கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இனிமே கடன் வாங்குறதுக்கு இடமே இல்லை. இவருக்கோ பசி, மத்தியானம் 1 மணிக்கு வீட்டுக்கு வர. பிறப்பினாலே இவர் அந்தணர், ஆனால் பேசுகின்றதோ அந்தணர்கள் பேசுகின்ற தமிழில பேச மாட்டார், தூய்மையான தமிழிலே. ஒரு தமிழ் பண்டிதன் எப்படி பேசுவனோ அப்படி பேசும், ஒரு புலவன் எப்படி பேசுவனோ அப்படி பேசுவார். இது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவளுக்கு சாதாரணமா வீட்டுல பேசுற தமிழ் தான். ஐயே வந்துட்டேல, வாங்கோ, வந்துட்டேலா, என்ன தமிழ் என்ன தமிழ், வந்து விட்டீர்களா என்று சொல். இந்த பாருங்கோ, இதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, நேக்கு இதெல்லாம் வேண்டாம், உள்ள வாங்க, உள்ளே வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். நான் தான் சொன்னேனோ, என்னன்னோ சொன்னேனோ, சொல்லுகின்றேன் அல்லவா என்று சொல்ல வேண்டும். மனைவியை முதற்கொண்டு தூய்மையான தமிழில் பேச வேண்டும், சத்தம் போடுவார். அப்படி ஒரு தமிழ் பற்றுடையவர் பாரதியார். இன்னைக்கு ஒருத்தா நான் தமிழன் நான் தமிழன் மேடை ஏறி ஆளை ஏமாத்தி ஓட்ட வாங்கின்னு போய் உட்கார உண்மையான தமிழன் பாரதி. எந்த நேரமும் அப்படி பேசுவான் தமிழில். அழகிய தமிழ், இல்லத்தில் பேசுகின்ற தமிழிலையும் இனிமை இருக்கும். என் நகமுடையவளே, ஆத்துக்காரியும் கூப்பிடுறார். ஆத்துக்காரியும் கூப்பிடுறது பிராமண பாஷை. என் நகமுடையவளே, உணவெடுக்க வந்திருக்கிறேன், அடி வயிற்றிலே பசி, இலையை போட்டு பரிமாறு. நல்லா இருக்கு. எங்க பரிமாறுறது? ஒரு மணி அரிசி இல்லை. ஓ, தானியம் இல்லத்தில் இல்லையோ, அதனால் தான் என்னவோ இல்லை என்று நீ அடிக்கடி கூறுகின்ற காரணத்தினால் உலகத்தார் இவர்களை எல்லாம் இல்லாள் என்று அழைக்கிறார்களோ என்னவோ. பேசினாலும் அதில் ஒரு வேடிக்கை இருக்கும், விளக்கம். சரி கொஞ்சம் இருங்கோ, நான் போய் பக்கத்தாத்து மாமியண்ட ஏதாவது ஒரு அழாக்க அரிசி வேண்டி வரேன், சேத்த தேமேன்னு உட்காந்துருங்கோ. என்ன தமிழ் என்ன தமிழ்,
போனா பக்கத்து வீட்டுல போனா அவளை கொடுத்து கட்டுப்படி ஆகல. கொடுக்கறதுக்குன்னு அந்த அம்மாமி கொஞ்சம் அரிசி வச்சிருக்கா, பாதி நெல்லு பாதி கல்லு கொடுத்தா. கொண்டு வந்து இவரெண்ட கொடுத்து, இங்க பாருங்க நான் அடுப்புல போய் ஒல்லி வைக்கிறேன், இந்த அரிசியை கொஞ்சம் கல்லு நெல்லுக்கு பொறுக்கி வச்சிருங்க. அப்படி என்றால் என்னை பொறுக்கி என்கிறாயா? இங்க பாருங்க, உங்க தமிழை கேட்டே நான் ஒரு நாளைக்கு பிராணனை விட்டுருவேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. இந்த கல்லையும் நெல்லையும் பொறுக்குங்கோன்னு உங்களையா பொறுக்கின்னு சொன்னேன், ஏன் இப்படி அனாவசியம் பாடுபடுத்துறேன்? என்றாலும் எடுத்து உங்களுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா. ஒரு கல்லையும் நெல்லையும் பொறுக்க போறார். ஏராளமான நெல் ஏராளமான கல்லு. அந்த நேரத்திலையும் பாருங்கோ அவருக்கு பராசக்தியினிடத்துல தான் எண்ணம். அம்மா கத்திர, எனக்கென்று ஒரு காணி நிலம் இருந்திருந்தால் கடன் வாங்கி என்ற நிலைமை ஏற்பட்டிருக்குமா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், 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 அம்மம்மா காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். எது கேட்டாலும், எது விரும்பினாலும், எது நினைச்சாலும், எதை பார்த்தாலும் அந்த சக்தியின் நினைவுதான் இவர். நெல்ல பொறுக்கிறேன் கல்ல பொறுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அரிசியெல்லாம் பொறுக்கி அண்ணட போடுறார். சக்தியின் மீது இவருடைய எண்ணம் பலித்து விட்டதுனாலே நெல் எங்க இருக்கு கல் இருக்குன்னு அரிசியை பொறுக்கி போட்டு இருக்கார். ஒரு பொறுக்கி போட போட காக்கா கூட்டம் கான்னு கத்தின்னு வருது. காக்கைகளே, என்னே உங்களுடைய உயர்ந்த குணங்கள், கூடி இருந்து குளிர்ந்தேலோ எம்பாவா என்று சூடி கெடுத்த பிராட்டி கோதை புராட்சி சொன்னது போல, மருந்தானாலும் விருந்தோடு உன் என்பதற்கு ஏற்ப காக்கை இனமே, உன் இனத்தை கூவை அழைத்து வந்து இன்று விருந்து ஏற்றுகிறாயே, இதை பார்த்து மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? கதவை சாற்றிக் கொண்டு உண்கிறார்களே. அதுவும் சில பேர் இருக்கான், நண்பன் வருவான் உட்காந்துருப்பான், கொஞ்சம் இருந்து அதை வந்துட்டேன் அப்படின்னு உள்ள போய் சாப்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருக்க நான் சாப்பிட்டு வரேன்மா. இந்த பாப்பி நீங்களும் சாப்பிட வரீங்களும் கேட்க மாட்டோம். அப்படி கேட்கறவங்க ரொம்ப குறைச்சு. இந்த காக்கைகள் அந்த அரிசிகளை கொத்தி தின்கிற பார்த்தால் அந்த கருப்பு நிறத்தை பார்த்த உடனே அவருக்கு காக்கா ஞாபகமா வந்தது. ஐயோ, கடன் வாங்கி அரிசி போச்சே நான் கவலைப்பட்டார். காக்கை சிறகினிலே, காக்கை சிறகினிலே நந்தலால கரிய நிறம் தோணுதையா, காக்கை சிறகினிலே காக்கை சிறகினிலே காக்கை சிறகினிலே நந்தலால உன் கரிய நிறம் தோணுதையா, காக்கை சிறகினிலே. இத பார்த்துட்டே இருந்தா அந்த அம்மா, ஐயோ அரிசி எல்லாம் பொறுக்கி காக்காய்க்கு போட்டுட்டு பாடிட்டு இருக்கேளே. இங்க பாருங்க, அடுப்புல இந்த விறகு எரியவே மாட்டேங்கிறது. செத்த அடுப்ப கவனிங்க, நான் வெளியில போய் இன்னொரு ஆளாக்கு அரிசி நானே வாங்கிட்டு பொறுக்கிட்டு வரேன். அப்படியே உள்ள போனார். கண்ணனை நினைச்சுட்டே போறாரு. உள்ள விறகு எடுத்து அடுப்புல வைக்கிறதுக்கு மேல கைய கொண்டு வச்சுட்டார். உடல் நினைப்பு இல்லையா? இந்த விரல்ல நெருப்பு சுட்டுது. நாமளான ஐயோ அப்பான்னு கத்துவோம், மருந்த தேடி ஓடுவோம். அந்த சுட்ட விரல் அப்படி கையில வச்சுன்னு பார்த்தார். தீக்குள் விரலை வைத்தார் நந்தலால, நந்தலால, தீக்குள் விரலை வைத்தார் தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் சுகம் தோணுதடா, தீக்குள் விரலை வைத்தால் காக்கை சிறகினிலே நந்தலாலா கரிய நிறம் தோணுதையா, தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் சுகம் தோணுதையா, காக்கை சிறகினிலே, காக்கை சிறகினிலே.
இப்படி பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரமனையே கண்கின்ற பண்பு வேண்டுமடி எனக்கு என்று கேட்க நான் நகர்த்திய பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது. அம்மா, உன்னை அடைவதற்காக இந்த பூவுலகிற நான் என்னமோ அத்தா பண்றேன் இத்த பண்றேன் ஆர்ப்பாட்டம் பண்றேன்டி. தானம் பண்ணினா உன்னை பார்க்கலாம் நான் ஒத்தன் சரியும் தானம் பண்ண ஆரம்பிச்சேன். தர்மம் பண்ண உன்னை ஒருத்தன் பார்க்கலான்னு ஆரம்பிச்சேன், தர்மம் பண்ண ஆரம்பிச்சேன். அதெல்லாம் ஒண்ணு சும்மா கதையா அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை பண்ணாதான் ஆண்டவனை பார்க்க முடியும். நான் சர்தாஞ்சலி விட்டு அதை பண்ண ஆரம்பிச்சேன், நடக்கல. இன்னொருத்த வந்தான், இதெல்லாம் சும்மா பிளஃப், கண்ணை மூடு, உன்னையே நீ எண்ணி பாரு, இந்தா சிவப்பா தெரியுதா கருப்பா தெரியுதா நீளமா தெரியுதா வெளிச்சம் தெரியுதா டார்ச் லைட்ட ஓங்கி கிழவட்டில் அடிச்சா எத்தனையோ நேரம் தெரியுமே, அது தெரியல. இப்படி அந்த வழியை பின்பற்றி வேண்டிய அப்பவும் தெரியலடி. சில பேர் சொன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒரு நல்ல குருகிட்ட போ, சக்தி உள்ளவர், அவர் உன தொட்டா போறோம் எல்லாம் வந்துடும். ஒருத்தன் தொட்டாண்டி, தொடர்றதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன், தொட்ட பிற்பாடு நான் கட்டு போட்டேன்டி. பெத்த தாய் தகப்பனை மதிக்காம அவன் பின்னாலேயே போனேன்டி, பிரயோஜனம் இல்லடி. ஆக பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது. நான் எத்தனை மார்க்கங்களை ஏற்று வந்து உன்னை அடைய வேண்டும் என்று ஆவலிருப்பினோம், இதெல்லாம் நடக்காது. என்னுடைய முயற்சியினால உன்னை அடைஞ்சுட முடியும்னா சத்தியமா முடியாது. உன்னை ஒண்ணு கேட்க வேண்டி, என்னை தீமேலிடினும் ஜெயசக்தி என திடமாய் அடிய மொழியும் திறனும் தருவாய். என்ன நெருப்புல தூக்கி போட்டாலும் அம்மா பராசக்தி என்று ஒன்ன கூவர எண்ணத்தை எனக்கு கூடும், அது போதும். ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராக விகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திர கலாதரி ராணி அஞ்சன மேனி அலங்கிருத பூரணி அமிர்த ஸ்வரூபிணி நித்திய கல்யாணி மஞ்சுள மேரு ஸ்ருங்க நிவாசினி மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை. இது மொத்த கருத்து. அம்மா, எந்த பெண்ணை நான் பார்த்தாலும் அங்கே நீ இருக்கிறாய் என்ற எண்ணம் வாணுண்டி எனக்கு. ஏன்னா வலை ஒத்த மனம், வலையொத்த வினை, கலை ஒத்த மனம், வலை ஒத்த வினை. நான் செய்திருக்கிற வினை வலை போன்று பெரியா இருக்கு. கலை ஒத்த மனம், என் எண்ணம் மனம் இருக்கு, அது மான் போல இருக்கு. நான் செஞ்ச கர்மாவலை இந்த மனமாகிய மான் போய் மாட்டிக்கொண்டு முழிக்கிறது, நான் மாட்டிக்கொண்டு முழிக்கிறேன்டி. வலையொத்த வினை கலையொத்த மனம் மருள பறையாரொலியொத்த விதார் நிலையற்று எளியே முடிய தகுமோ? உன்னை அறியாமல், உன் அருள் பெறாமல், உன்னோடு இணையாமல் செத்து செத்து போய்கொண்டிருக்கிறேனே, இது உனக்கு தகுமோ? வலையொத்த வினை கலையொத்த மனம் மருள பறையார் ஒலியொத்த விதார் நிலையற்றெளியேன் முடிய தகுமோ? நிகழம் துகளாக வரம் தருவாய். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நான் வைத்திருக்கிற பற்று அத்தனையும் தூள் தூளா போகட்டும், அதுக்கு நீ வர கொடு. ஏன்னா ஆசையை ஒழிச்சா தாண்டி உங்ககிட்ட வர முடியும்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்போ அந்த ஆசையை ஒழி. இப்படி எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவார், அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார், சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே. இப்படி இசையோடு இசைந்து, இசைனா மியூசிக், மிருதங்கம், ஹார்மோனியம், டோல்கி இல்ல, உன் மனம் இசைந்து ஒவ்வொரு நாளும் அவளை நினைத்து இப்பதிகத்தை பாடுவாயானால் அந்த அன்னை சும்மா இருக்க மாட்டாளாம். குப்புத்ரோ ஜாயேத குவச்சிதபி குமாதா நபவதி நராதிசங்கர் ஜெகன்மாதர்மாதஸ்தவ சரண தேவான ரசிதா நவாதத்தம் தேவி திரவிணபி பூயஸ்தவமய ததாபி த்வம் ஸ்நேகம் மயி நிருபமம் யத் பிரகருஷே குபுத்ரோ ஜாயேத குவச்சிதபி குமாதா நபவதி. உலகத்துல கெட்ட பிள்ளை இருக்கலாமா, ஆனா அந்த பிள்ளைய பெத்த தாய் அவனுக்கு கெட்டவளா இருக்க மாட்டா. நான் கெட்டவன் தாண்டி, ஆனால் என் தாய் எனக்கு அருள் செய்வது உன் கடமை என்று வேண்டிய இதை நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இன்னும் விளக்கங்கள் ஏராளமாக சொல்லலாம். தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்கள் பக்தியற்க சிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுமோர்க்கு அநேக போக பாக்கியங்கள் மேன்மை என்றும் ஓங்க என்கரத்து இயற்கையான சித்தியை தந்து ஞானமூர்த்தியாய்கள் நாம கீர்த்தனம் பரந்து நாடலாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம். அன்னை அல்லை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி
சக்தியம்பிகைக்கு அனந்த கோட்டி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் எச்சயாவமொற்றவைக்கும் சிற்சிவைக்கு மங்களம் ஜயாதிபர சக்திக்கு